ஓ மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் ஆலயம் ஊத்துக்காடில் அமைந்திருக்கும் ஸ்ரீ எல்லையம்மன். எல்லையில்லாத உலகங்களுக்கு தாய் என்பதால் எல்லம்மன் ஆனாலோ இவள். நாம் கூப்பிடும்போது நம் வீட்டின் எல்லைக்கே வந்து அருள் புரிபவள் இவள். இவளை நாம் எவ்வாறெல்லாம் பெயரிடுகின்றோம்? அம்பிகை வீதியில் இருப்பதால் தெருவீதியம்மன், சன்னதியில் இருப்பதால் சன்னதி அம்மன், சோலையில் இருப்பதால் சோலையம்மன், பனையடியில் இருப்பதால் கருக்காத்தாள், வேம்படியில் இருப்பதால் வேம்படியம்மை, ஆலடியில் இருப்பதால் ஆலை அமர்ந்தால், எட்டி மரத்தடியில் இருப்பதால் எட்டியம்மன் என்றெல்லாம் பெயரிட்டு அழைக்கின்றோம். சரி, இந்த ஆலயம் எங்கிருக்கின்றது என்று பார்ப்போம். சென்னை காஞ்சி சாலையில் இருக்கின்றது வாலாஜாபாத். இந்த ஊரிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது ஊத்துக்காடு. இங்குதான் இந்த அழகிய ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயம் அமைந்த வரலாற்றை பார்ப்போம். மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி செய்த காலம் அது. பெருங்காடாக திகழ்ந்த பகுதியில் தன் நாயையும் அழைத்துக் கொண்டு வேட்டையாட புறப்பட்டார் மன்னர். நெடுநேரம் வேட்டையாடி தாகத்தால் தவித்து துவண்டு போனார். ஒரு மரத்தடியில் சுருண்டு படுத்தார். பாவம், அந்த நாய்க்கு புரிந்து விட்டது. மன்னருக்கு தாகம், நீர் பருக வேண்டும் என்று சுற்றி அலைந்து ஒரு சுனையை கண்டது. நீர் பொங்கி வழிந்த அந்த சுனையில் குதித்து தன்னுடைய உடல் முழுவதும் நினைத்துக் கொண்டது. பிறகு கரையேறி மன்னர் இருக்கும் இடம் வந்தது. அவரது மயக்க நிலையை தெரிந்து கொண்டு அவர் மேல் நீர் படும்படி உடலை சிலுப்பியது. குளிர்ந்த நீர்த்துளிகள் பட்டதால் மன்னர் கண் விழித்தார். தான் வளர்க்கும் நாயை நன்றியோடு கண்ணுற்றார். அவருக்கு தெரிந்தது நாய் நீர்நிலையை கண்டுபிடித்து விட்டதென்று. சுனையை நோக்கி மெதுவாக நடக்கும் நாயின் பின் சென்றார் மன்னர். குனிந்து நீர் பருக எத்தனித்த போது நீர்ப்பரப்பில் எலுமிச்சம்பழம் ஒன்று மிதந்து வர கல் விக்கிரகம் ஒன்று தென்பட்டது. அந்த நேரம் மன்னரின் படை பரிவாரங்களும் வந்து சேர்ந்தார்கள். விக்கிரகத்தை கரை சேர்க்கும்படி ஆணையிட்டார் மன்னர். இரும்பாலான வலை கொண்டு சிலையை வெளியே எடுத்தார்கள். அது ஒரு அழகான அம்மன் சிலை. அம்பிகையை வணங்கிய கிருஷ்ணதேவராயர் சுனைக்கு அருகிலேயே கோவில் கட்டி அம்பிகையை பிரதிஷ்டை செய்தார். வனத்தின் எல்லை பகுதியில் சிலை கிடைத்ததால் இவள் எல்லையம்மன் என்று அழைக்கப்பட்டார். பிற்காலத்தில் இந்த காடு ஊராக மாறி ஊற்று நீரில் அம்மன் சிலை வந்ததை நினைவுபடுத்தும் வகையில் ஊற்றுக்காடு என பெயர் அமைந்தது. மன்னரின் மெய்காப்பாளர் அவருடைய கனவில் அம்பிகை தோன்றி ஊருக்கு கிழக்கில் வைத்து வழிபடும்படி கூறியதால் அவ்வண்ணமே செய்து வழிபடலானார்கள். சூலம், உடுக்கை, அபய, வரத முத்திரைகள் என 4 கரங்கள் கொண்டவள் இந்த அம்பிகை. கருணை வடிவானவள் இவள். இந்த திருக்கோவிலில் கூம்பு வடிவ பலிபீடம் இருக்கின்றது. இங்கு துர்தேவதைகள் எல்லாம் நெருங்குவதில்லை. ஸ்ரீ எல்லையம்மனுக்கு முன்னே சுமார் 7 அடி உயரத்தில் ஸ்ரீ காளிகாம்பாள், சப்தகன்னியர், ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீ மகாவிஷ்ணு, சிவபெருமான், விநாயகர், ஸ்ரீ காலபைரவர், ஸ்ரீ வராகி ஆகியோரும் இந்த திருக்கோவிலில் அருள்பாலிக்கின்றார்கள். ஆடி மாத விழா, தெப்ப உற்சவம் என அம்பிகைக்கு சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடைபெறுகின்றன. இங்கு வந்து பைரவர் குலத்தில் நீராடி அம்பிகையை வேண்ட அனைத்து நலன்களும் ஏற்படுகின்றன. ஸ்ரீ எல்லையம்மனுக்கு உப்பில்லாத வெண்பொங்கல் தான் நைவேத்தியம். சுனை நீரில் அம்மன் காட்சி தந்தது சித்திரை மாதம் மூல நட்சத்திர நன்னாள். தீராத வியாதி, தொழில் நஷ்டம், அம்மை வார்த்தல் ஆகிய பிரச்சனைகள் எல்லாம் அதனால் வாடுவோர்கள் இங்கு வந்து திருக்குளத்தில் நீராடி வேப்பிலை ஆடை உடித்து எல்லையம்மனை வழிபட்டு செல்கின்றார்கள். இதன் மூலம் நோய் நீங்கி பூரண குணம் பெறுகின்றார்கள். தொழில் அபிவிருத்தி, திருமணம், குழந்தை பாக்கியம் என அனைத்துக்கும் அருள் புரிகின்றார் அம்பிகை. பில்லி சூன்யம் முதலான ஏவலால் அவதிப்படுபவர்கள் இங்கு வழங்கப்படும் மஞ்சள் கலந்த தண்ணீர் பிரசாதமாக வழங்கப்பட்ட முகத்திலும் தலையிலும் தெளிக்கப்பட்டு அந்த நோயிலிருந்து அவர்கள் பூர்ணமாக குணமடைகின்றார்கள். பேர்பட்ட இந்த ஆலயத்தை நீங்களும் கண்டுகளிக்க இறைவனை வேண்டி இந்த ஆலயத்தை பற்றிய உரையை இத்தோடு முடித்து நாளை
வேறொரு மாரியம்மன் ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.